अहल तक़वा की सूरत बना लीजिए, अहल तक़वा की सूरत बना लीजिए। नूर अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि वहदा अस्सलातु वस्सलामु अला मन ला नबिय्य बअदा अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलक़द वस्सैना अल्लज़ीना ऊतुल किताब मिन क़ब्लिकुम व इय्याकुम अन इत्तक़ुल्लाह वक़ाल नबियुना हबीबुना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अला इन्ना आल अबी लैसू बिअौलियाई इन्नमा औलियाई अल-मुत्तक़ून सदक़ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வினை அனளவும் பிசராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நம்பரும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு மனிதனுடைய சுய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுகிற போது சீர்பெற வேண்டும். எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் மறு உலகம் வரை நாளை சொர்க்கம் வரை ஒரு மனிதனை சீர்திருத்தம் செய்து கொண்டு வந்து சேர்க்குமோ அதுபோன்ற கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த தருணத்தில் இந்த உம்மத்திற்கு ஒரு படிப்பினையும் ஏதேனும் ஒரு நன்மையும் ஒரு வழிகாட்டுதலான செய்திகளும் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் 6000 வசனங்களில் சுமார் 285 வசனங்களில் இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலிமத்து தக்வா, இறையச்சம் என்றால் என்ன, பயபக்தி என்றால் என்ன, இது குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுமார் 285 இடங்களில் தக்வாவை பற்றி, இறையச்சத்தை பற்றி பேசுகிறார். ஒரு மனிதனுடைய உடலும் தோடும் சதையும் தோடும் எப்பொழுதும் எப்படி ஒன்றிணைந்திருக்கிறதோ அதுபோன்றுதான் ஒரு மனிதனும் அவனுடைய செயல்பாடுகளோடு அவனுடைய சிந்தனைகளோடு அத்தனையிலும் ஒரு மனிதனோடு தக்குவா என்கிற இறையச்சம் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் சொல்லி காட்டிய காமித்துக் கொடுத்த வழிகாட்டுதல் அல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வழியில் சொல்லக்கூடிய செய்தி. உலகத்தில் சாதாரணமான மனிதர்களாக வாழ்வது ரொம்ப சுலபம், எளிமையான ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானவர்களாக, முத்தகீன்களாக, இறையச்சமுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இறையச்சம் என்பது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு வரணும், வேற சந்தர்ப்பங்கள்ல தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இன்னும் சொல்வது போன்றுதான் சதையும் தோளும் எப்படி ஒன்றிணைந்திருக்கிறதோ அதே போன்றுதான் மனிதனுடைய அத்தனை செயல்பாடுகளிலேயும் அத்தனை சந்தர்ப்பங்களிலேயும் தக்வா என்கிற இறையச்சம் நிறைந்திருக்க வேண்டும். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 285 வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லியிருக்காங்க. ஐயா தக்வான்னா அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. இப்னு தைமிய்யா ஷைഖுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், தக்வான்னு வேற ஒண்ணுமே இல்லைங்க. அல் ஃபிஅலு மா அமரல்லாஹு பிஹி வன் நஹ்யு வ தர்கு மா நஹல்லாஹு அன்ஹு. ரெண்டே செய்திதான். ஒண்ணு
ரப்பு எதை செய்ய சொல்லி உம்மத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தானோ அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் இறைவனின் கட்டளையாக தங்களின் செயல்பாடுகளாக நன்மைக்குரியதாக எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அத்தனைகளையும் செய்யும். இது ஒன்று. இரண்டாவது, இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு மரபானது, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது எதென்று எதையெல்லாம் தடுத்தார்களோ, எதிரெல்லாம் தடையின்ற வெப்படத்தில் வந்து கட்டளை வந்ததோ அது எல்லாத்தையும் விட்டுறது. இந்த ரெண்டு தான் தப்புவம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி காலகட்டம் வஃபாத் சக்கராத்துடைய நிலைமை. இன்னைக்கு நம்மெல்லாம் நம்முடைய சிந்தனைகள்லாம் இருக்கும் இல்லையா, நாம இந்த உலகத்தை விட்டு போனா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சேமிச்சு வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சேகரிச்சு வைக்கணும், வராசத்து சொத்தாக நம்ம என்ன பண்ணி போறோம் என்றெல்லாம் சிந்திப்போம் அல்லவா. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு தக்குவா, இறை எச்சம், இறை பக்தி, இறை சிந்தனை பெரும்புரியவர்களே, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார்கள். அரசர் பேருக்கு அவங்க அரசர். அவர்கள் வஃபாத்தாக ஆகி போகிற பொழுது வராசத சொத்தாக விட்டுட்டு போனது எவ்வளவு தெரியுமா? வெறும் 18 தீனார். வெறும் 18 தீனார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாரு, கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய நிலைமையில் படுத்திருக்கிற போது வந்து கேட்டாரு. அது வேற யாரும் இல்ல, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவியின் சகோதரர் வந்து கேட்கிறாரு, மச்சான் தானே, வந்து கேட்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு பொறுப்பை என்னட்ட ஒப்படைச்ச போக நான் பாத்துக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு பொறுப்பை எந்த கொடுங்க நான் பாத்துக்கிறேன், என்ன எல்லாம் இருக்கு, செல்வம் இருக்குது, காசு பணம் எல்லாம் இருக்குது, நான் பாத்துக்கிறேன். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அழகா சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மார்க்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன், எந்தெந்த சமயங்களில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனோபாவத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். தக்குவாங்கிற இருவச்சத்தினுடைய பிள்ளைகளுக்கு நான் ஊட்டி வளர்த்திருக்கிறேன். அதனால காசு பணம் இல்லை அப்படிங்கிறதுலாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு பெருசாக நஷ்டமா தெரியாது. அவருடைய வரலாறுகள் எழுதுகிறார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் விட்டு போன 18 தீனார்கள், அதுல 4 தீனார் அடக்கம் செய்யணும். 4 நிறுவனங்களுக்கு ஒரு இடம் வாங்கி அதில் அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி ஒரு இடம் வாங்குறாங்க, கபூல் புள்ளின்றதுக்காக வேண்டி. 9 தீனார்களை எடுத்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை கஃபன் செய்வதற்காக வேண்டி, அவர்களை கஃபன் சுற்றுவதற்காக வேண்டி, அந்த செலவுகளுக்காக வேண்டி 5 தினங்கள் 5 நாள் 9 தீனார் போயிருக்கு. மிச்சம் 9 தீனார் இருக்கு 18ல. அந்த 18 தீனார்களையும் அவர்களுக்கு இருந்த 11 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய அரசர், ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தினுடைய ஆதாரங்களை காட்டிலும் தீனுல் இஸ்லாமில் தக்வாங்கிற இறைச்சத்தை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போனார்கள். அவருடைய வரலாறுகளை தொடர்ந்து எழுதுகிறார்கள். வந்து கேட்டுட்டு போனார்ல உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய பிள்ளைகளை கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு. அவருடைய கடைசி நிலைமை எப்படி ஆச்சுன்னா, வரலாறுகள் எழுதுகிறார்கள், அந்த கேட்ட உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டார்கள் அல்லவா, அவரும் கூட யார்கிட்ட கடன் வாங்கினாருன்னா அந்த 11 மகன்கள்கிட்ட தான் கடனை எடுத்து போனார். வரலாறு எழுதினார்கள், 80 குதிரையில பொருட்களை சோதனைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய செலவினங்களுக்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் என்பதாக வரலாறுகள் எழுதுகிறது. இறையச்ச முடிவர்களாக நான் ஆகணும், இறையச்ச முடிவர்களாக நான் ஆயிட்டானா இல்லை, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? தக்குவா நிறைந்தவர்களாக நான் ஆயிட்டானா இல்லையா? வலமாக்கள் அடையாளங்கள் எழுதுகிறார்கள், அலாமத்துல் முத்தகீன், இறையச்சம் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டார்களா? அவருடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? அல் முஸாரஅத்து மினல் கைராத், அல் முஸாரஅத்து மினல் கைராத், நண்பன் தெரிஞ்சுச்சுன்னா போதும், இதெல்லாம் ரப்பல் ஆலமீன் எதனை வைத்திருக்கிறான் என்கிற நன்மையான செய்தி தெரிந்துவிட்டால் போதும், தீனுடைய செய்தியை கேட்டுவிட்டால் போதும், அவர்களுடைய சிந்தனை அந்த அமல்களை எப்படி நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்கு போய்விடுவார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்புலாம் வரும், அமானிதங்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
ஒரு தங்க கட்டி வந்துருந்துச்சு. வேற ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தங்க கட்டி வந்துருச்சு. எப்பொழுதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சு உள்ள போறோம். சஹாபாக்கள் எல்லாம் ஒரே பதட்டம். ரசூலுல்லாஹி இவ்வளவு வேகமா போறாங்களே, எதே வஹீது இறங்கிருச்சா? எதோ வஹீது இறங்கிருச்சா? ரசூலுல்லாஹி இவ்வளவு வேகமா போறாங்களே, என்ன காரணமா இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தங்க கட்டி எடுத்துக்கொண்டு வெளியே சென்று கொடுத்து விட்டு வந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள், அருமை நாயகமே ரசூலுல்லாஹே, என்றைக்கும் இல்லாமல் இவ்வளவு தெரிவித்துக் கூறியீர்களே, எதையும் வஹீ செய்து வந்ததா? இவ்வளவு நிகழ்ச்சிகள் சென்றதற்கு காரணம் என்ன? அர்த்தமில்லாத ஒரு செயல் உங்களிடத்தில் இருக்காதல்லவா? என்ன காரணம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்று என்னிடத்தில் வேறொரு இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு பேரில் தங்க கட்டி என்ற இடத்தில் இருந்தது. அதனால் அவர் புதியவர்களுக்கு ஒப்படைக்காதவர் என்னுடைய மனம் ஒரு சலசலப்புக்குள்ளாகவே இருந்தது. பெருமைக்குரியவர்களே, மூன்றாவதாக எழுதுவார்கள் அலாமத்துல் முத்தகீன், இறையச்ச முடிவர்களுக்கான அடையாளங்கள். நாளைக்கு மரண தருவாயில் ரப்பை சந்திப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிற சமயத்தில் இறுதி முடிவு, நல்ல முடிவு யாருக்கு கிடைக்கும் அல்லவா? முத்தகீன் முடிவு கிடைக்கும். யாரெல்லாம் உலகத்தில் வாடுகிற போது, யாரெல்லாம் உலகத்தில் வாடுகிற பொழுது இறையச்ச உயர்ந்தவர்களாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் ஹுஸ்னுல் ஆகிபா என்கிற நல்ல முடிவு, இறுதி முடிவு சிறப்பானதாக அமையும். பெருங்குரியவர்களே, இறையச்சத்தோடு நாம் வாடுகிற பொழுது ரப்பினுடைய தனிப்பட்ட கருப்பை, தனிப்பட்ட ரஹ்மத்துடைய பார்வை எங்களோடு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் தக்வா என்ற இறையச்சத்தினுடைய முக்கியத்துவத்தை அளவாக புரிந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்வார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த தக்வாவோடு வாழுகிற பொழுது எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? இறையச்சத்தோடு வாழுகிற பொழுது எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? முதலாவதாக வரலாற்றில் எழுதுகிறார்கள், கிதாபில் எழுதுகிறார்கள், மஅய்யத்துல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்பட வேண்டாம், நான் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று இறைவசனம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் பேசுவான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிற பொழுது அந்த சவுல் குகையில் தங்குறார்கள் அல்லவா? அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த ஆயத்தில் பேசுவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹி குகைக்குள் இருக்கிறார்கள். மேலே எதிரிகள் எல்லாம் நின்றார்கள். அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வே, மேலே எதிரி நிற்கிறாரு, குனிஞ்சா நம்மளை பார்த்துவாரு. மேல நிற்கிறாரு, குனிஞ்சவரை காலை பார்த்தா நம்ம பார்த்துவாரு, நமக்கு ஏதாச்சும் ஆயிருமே உருகிறது எல்லாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாத அபூபக்கரே, யாரு இருக்கா இல்ல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, இங்க நீங்க நான் தான் இருக்கணும் இல்ல, மூணாவது ஒருத்தர் யார் தெரியுமா? ரப்பு. இங்க நம்ம விளக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, மஅய்யத்துல்லாஹ், இறைவனுடைய உதவி கிடைக்கும். இரண்டாவது முஹப்பத்துல்லாஹ், இறை அன்பு கிடைக்கும். இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், குர்ஆன்ல பேசுகிறான் அல்லவா? நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் நிறைந்த தக்வாதாரிகளை பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல குர்ஆன்ல பேசுகிறான் அல்லவா? தக்வாதாரிகளுக்கு இறையச்சத்தோடு வாழுகிற முத்தகீன்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற இரண்டாவது சமராத், இரண்டாவது பிரதிபலன் என்ன தெரியுமா? இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்வார்கள். இதை குறித்து இன்னும் சில கிதாபுடைய வரலாறுகள் எழுதுகிறார்கள். அல் ஹிஃப்து மின் கைதில் ஆதா, ஒரு மனிதன் இறையச்சத்தோடு வாழ்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கிற பிரதிபலன் எந்த மாதிரியான பிரதிபலன் அவர்கள் கிடைக்கும் எழுதுகிறார்கள். அல் ஹிஃப்து மின் கைதில் ஆதா,
எதிர்ப்பிலிருந்து எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். எப்போ தெரியுமா? இறையற்ற முடிவுகளாக வாழ்கிற பொழுது. இறையற்ற முடிவுகளாக வாழுகிற பொழுது எதிர்களிடத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து இன்னும் எத்தனை துன்பங்கள் இருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும்போது தக்வாவோட வாழுகிற பொழுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மேற்கொண்டுதான் ஏகத்துவ கொள்கை எடுத்து வைக்கிற பொழுது எல்லா செயலுக்கும் எதிர்ப்பு. பனு இஸ்ரவேலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும், சிறுவர் அறைந்துவிட வேண்டும் என்று பின்னாடி தொடர்ந்துகிட்டு வர்றாங்க. இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று செய்திகள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்னால் தொடர்ந்து கொண்டு பனு இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். ரப்புல் ஆலமீன் அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாத்து எப்படி தெரியுமா? அவர்கள் மேல உயர்த்திட்டு அவருடைய உருவத்தை வேறொரு ஆளுக்கு கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த சமூகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ரப்பு என்ன திட்டத்திட்டான் தெரியுமா? அவருடைய உருவத்தை வேறொரு மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனை பின்னால் தொடர்ந்து வருகிற எதிரிகளுக்கு மத்தியில் நடமாட செய்துவிட்டு அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரப்புல் ஆலமீன் உயர்த்தி கொண்டான். இதுதான் எதிரிகளிடத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிற திட்டம். இறையற்ற முடிவுகளாக வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இறையற்ற முடிவுகளாக மாற வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினருடைய நம்முடைய சந்ததிகள் அத்தனை நபர்களும் இறையற்ற முடிவுகளாக இறைவனுக்கும் இறை தூதர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தமான வாழ்க்கை வாழ்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இதெல்லாம் நாங்கள் இறையற்ற முடிவுகளாக வாழ்கிற போது எங்களுக்கு கிடைக்கும். இறையற்ற முடிவுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அத்தனை நபர்களை ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய சந்ததிகள் அத்தனை நபர்களின் இறையற்ற முடிவுகளாக ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறையற்ற முடிவுகளுக்கு என்னென்ன தோற்றங்களை வைத்திருக்கிறானோ, என்ன பிரதான உடல்களை ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வைத்திருக்கிறானோ, இந்த அத்தனைகளையும் பெற்ற வாக்கியம் பெற்றவர்களாக ரப்புல் ஆலமீன் நம்ம அத்தனை நபர்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.